ஒரு பக்கம் காவேரியும் விஜயும் மறுபடியுமே சேர்ந்துட்டாங்கன்ற வயிற்றுச்சல்ல இருக்க ராகினிக்கு இன்னுமே வயிற்றுச்சல கொடுக்கணுன்றதுக்காக இல்லை அதை அதிகப்படுத்தணுன்றதுக்காக வெண்ணிலாவையுமே அசிங்கப்படுத்தி அவங்களையுமே காவேரி குற்ற உணர்ச்சியில தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு விஜய் கூட சேர்ந்து ரொம்பவே தன்னோட லைஃபை என்ஜாய் பண்றதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. அதே சமயம் விஜயும் வெண்ணிலா எனக்கு தேவையே இல்லைன்றத அவங்களோட முகத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு அங்கிருந்து போக, இதனால ராகினி மட்டும் இல்ல வெண்ணிலா மட்டும் இல்ல அங்க இருக்க பசுபதியும் சரி வெண்ணிலாவோட மாமாவும் சரி கடுப்புல நின்றுகிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் காவேரியோட வீட்டுல இருக்கவங்க காவேரி இன்னுமே வீட்டுக்கு வராத டென்ஷன்ல இருக்க. ஆனா யமுனாவுக்கோ வேற ஒரு டென்ஷன். நிவின் எங்க காவேரி கூட சேர்ந்துருவாங்கன்ற அந்த பழைய டென்ஷன் தான். அதனால அவங்க தான் வாய்க்கு வந்த அசிங்கமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நிவின் கிட்ட சொல்ல, நிவினும் கோபத்துல யமுனாவோட கண்ணத்தை பழுக்க வச்சுட்டு கடுப்புல கிளம்பி போக, இதை பார்த்துட்டு இவங்க எதுக்காகடா சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு பிரச்சனையா சாரதா மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் இந்த விஷயம் எதுவுமே தெரியாத விஜயும் காவேரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கார்ல உட்காந்து தன்னோட காதலை பரிமாறிக்கிட்டு இருக்க. அதே சமயம் காவேரியும் நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறது இல்ல, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் உங்க கூட தான் இருக்க போறேன், என்னை எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போங்க, அங்க நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா நான் நீங்க ஜெயிலுக்கு போயிட்டதுனால ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டேன், அதனாலதான் உங்க கூட நிறைய நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, விஜயும் ஒருவேளை வீட்டுல ஏதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, முதல்ல நம்ம எங்க போகலான்னு மட்டும் பாருங்கன்னு ரொம்பவே காதலோட விஜய கையை பிடிச்சு அவங்களோட தோல்ல சாஞ்சி தன்னோட காதலை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. விஜயும் ரொம்பவே நிம்மதியோட காவேரி கூட சந்தோஷமா ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களோட காதல் இப்படியே சந்தோஷமா இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அதே சமயம் இந்த வெண்ணிலாவால இதுக்கு மேலையாவது விஜய காவேரிக்கு விட்டு கொடுக்க முடியுமா? அப்படி இல்லைன்னா அவங்க ராகினி கூட சேர்ந்து ஏதாவது வில்லத்தனமான கேவலமான ஐடியாவை மறுபடியும் யோசிச்சு காவேரியையும் விஜயையும் பிரிக்க வாய்ப்புகள் இருக்கா? அண்ட் ஆல்சோ இந்த யமுனாவோட சந்தேக புத்தியாலேயே யமுனா நிவினை பிரிய போறாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் இதுல என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.